நோண்டி காக்காய்க்கு போட்டுருவேன். நான் சொல்லல, பொண்ணு தான் டீசெண்டா இருக்கும், வாயை திறந்தா கூவம் கொப்பளிக்கும். ஹலோ, பார்க்கதான் விஷயம் கேட்டுக்கங்க. என்னதான் நீங்க லட்ச லட்சமா சம்பாதிச்சாலும் மண் அள்ளி யாருமே சாப்பிட மாட்டீங்க. ஆனா கணவனுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா மண் சோறு கூட சாப்பிட்டு வாரத்துல 7 நாளும் விரதம் இருக்கிறது பெண்கள் நாங்க தாங்க. நல்லா கை தட்டுங்கக்கா. உங்களுக்கு ஒரு புள்ள, உங்க மனைவிக்கு 2 புள்ள. இது சத்தியம் சத்தியம் சத்தியம். எப்படி தெரியுமா? ஒவ்வொரு மனைவியின் மடியில் தவழ்ந்த முதல் பிள்ளையே கணவன் தான். அதனால தான் அப்படி சொன்னேன். சத்தியமா? எனக்கு லைஃப்ல ஒரே ஒரு ப்ராப்ளம் தாங்க. வீசிங் ப்ராப்ளம் இருக்கு. வீசிங் ப்ராப்ளம் அத பொறுத்துக்கவே மாட்டாரு. மூக்கு இப்படி இருக்கும்போது தெரியும் எனக்கு. நிஜமாவே எனக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்கு. அவருக்கு அத பொறுத்துக்கவே மாட்டேது. அவர் என்ன கேட்டாலும் நான் எதை கொண்டாவது வீசுறேன். ஓ, வீசிங்னா இப்படி எடுத்து த்ரோவிங். கிங் நாமக்கல் 24x7 மண்ணின் மனசாட்சி. அதாவது அவ்வளோ அழகா வாழ்க்கை தொடங்குது. அதில் பணம் எவ்வளோ முக்கியமான கேரக்டர் பண்ணுது சார். உண்மையாக சொன்னேன் சார். ஒரு ஆட்டோக்காரருங்க ஒரிசாவிலேருந்து ஒருத்தர் வந்திருக்காரு. 8 லட்ச ரூபா எடுத்துட்டு, காசு ஆட்டோவில் வந்திருக்காரு. 8 லட்ச ரூபா எடுத்துட்டு பேங்கில் எடுத்துட்டு டவுன்லோட் பண்ணிட்டு புரசைவாக்கம் வழியாக வந்திருக்காரு சார். மெட்ராஸில் நடந்த சம்பவம், உண்மை சம்பவம். 8 லட்ச ரூபா காசை ஆட்டோவில் விட்டுட்டான் சார். 8 லட்ச ரூபா காசை ஆட்டோவில் விட்டுட்டு மறந்துட்டு அவர் இறங்கி போயிட்டாரு. இந்த 8 லட்ச ரூபாயை திருப்பி கொண்டு போய் தேடி அலைஞ்சு திரிஞ்சு ஒரு 1.5 மணி நேரம் கழிச்சு புரசைவாக்கம் போலீஸ் ஸ்டேஷன் வந்திருக்காரு. அந்த 8 லட்ச ரூபா காசை அந்த ஆட்டோக்காரரு 1 ரூபா கூட எடுக்காம திரும்ப கொண்டு வந்து அதை கொடுத்துருக்காரு. அவன் ஒரிசாக்காரன், அவனுக்கு மொழி புரியல சார். கையெடுத்து கும்பிட்டு சொன்னானா, நீ 8 லட்ச ரூபாயை திருப்பி தரல சார், என் 2 மகள்களின் வாழ்க்கையை திருப்பி தந்திருக்கிறான்னு சொன்ன. இப்போ நீங்கள் நல்லா பாருங்க, ஏழை தான் சார். ஆனால் அதில் ஒரு பைசா எடுக்கக்கூடாதுங்கிற எண்ணம் அவனுக்கு இருக்குன்னா அவன் தான் சார் பணக்காரன். வேண்டாங்க, ஏன் காசு இல்லை அதுன்னு உழைக்காம எனக்கு வேண்டான்னு நினைக்கிறான்ல, அவன் தான் பணக்காரன். என்ன இருக்கிறதெல்லாம் சுருட்டுறவன் கிடையாது இல்லைங்களா? அதனால் வாழ்க்கையில் எவ்வளவோ நல்ல மனிதர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு பேசுவதற்காக வாங்க. நான் மிகவும் பேச்சில் எனக்கு ஒரு ஆளுமை இருக்கிறது, நான் ஒரு ஆளுமையான பேச்சாளர் என்று தன்னை எந்த மேடையில் நிரூபிக்கக்கூடிய மணப்பாறை லலிதா அவர்களை உங்கள் பலத்த கரவசங்கள் மத்தியில் அழைக்கிறேன். ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிச்சு 2 மணி நேரம் ஆகுது. 2 மணி நேரமா? ஏன் ஐயர்கிட்ட போய் கேட்டு வாங்க. 2 மணி நேரம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. உண்மையாவே ஆனா லைட்டா பேஸ கம்மி பண்ணிட்டு ஷார்ப் வச்சுக்கோங்க. ஷார்ப்பா வை. ஏன்னா ஒரு செங்கலை தூக்கி வை. ஆம்பளை வாய்ஸ் மாதிரி தான் இருக்கு. எது வாய்ஸ் வந்து நீயே ஆம்பளை வாய்ஸ். அந்த பையன் ஆம்பளை வாய்ஸ் என்ன தனியா இருக்கு, அதுதான் வாய்ஸ்ன்றான். நான் லைட்டா ஷார்ப் வச்சு கொஞ்சம் வெயிட் பாரு. எந்திரிச்ச உடனே வேட்டி அவுத்து கட்டுறாப்புல. உட்காரு தலா, உட்காரு. நீ வேற எந்திரிச்சு நிக்கிற அவுத்து வந்து உள்ளத. ஊர்ல பொம்பளைங்கெல்லாம் பின்னாடி உட்காந்துருக்காங்க. ஹலோ, அடி வார மாரி என்று எல்லாம் அல்ல அம்மனை வணங்கி வண்ண தமிழுக்கு சாய்வில்லை, வங்காள விருடாவிற்கு ஓய்வில்லை. என்னாச்சு? ஹலோ, சரி தலைவா, எக்கோலாம் கட் பண்ணு. வண்ண தமிழுக்கு சாய்வில்லை, வங்காள விருடாவிற்கு ஓய்வில்லை. எழுத்துக்களை உடுத்தி கொண்ட என்னுயிர் தமிழே, உன் சுவையை உச்சரிக்க உச்சரிக்க உயிர்த்தலைக்கு முன்னால் 1000 சூரியன்கள் கண்விழிக்கும். எந்த மொழி எழுதினாலும் எழுத்தாணி வெறும் பொருள்தான். அழகு. எந்த மொழி எழுதினாலும் எழுத்தாணி வெறும் பொருள்தான். தமிழே, உனை மட்டும் எழுதுகையில் அது உயிர் பெறுகிறதே உன் திருவருள்தான். உன்னை பற்றி பேச உனையே வணங்குகிறேன். சிறகு முளைத்த வார்த்தைகளால் செந்தமிழை தொடங்குகிறேன். அற்புதம். நல்ல ஒரு கைத்தட்ட கொடுங்க. இனாவா இனாவா? உட்கார இடத்துல பிரச்சனையா? யாருக்கு? அவருக்கு தான். ஏற்கனவே ஒரு அம்மா உருண்டு பேசி அம்மி அரைக்கணும் மிக்சி அரைக்கணும்ட்டு ஓடிடுச்சு. ஆமா. இன்னும் ஒருத்தர் பேசிட்டு போய் உட்கார்ந்து இருக்கிறாரு. அடுத்த ஒருத்தர் பேச வராரு. பணம் தான் வாழ்க்கையில முக்கியம், பணம் இல்லைன்னா வாழ்க்கையில ஒண்ணுமே செய்யவே முடியாது. அப்படியே கண்ணு நோண்டி காக்காய்க்கு போட்டுருவேன். நான் சொல்லல, பொண்ணு தான் டீசெண்டா இருக்கும், வாயை திறந்தா கூவம் கொப்பளிக்கும். ஹலோ, பார்க்கதான் கொஞ்சம் பர்சனாலிட்டி, வாயை திறந்தா முனிசிபாலிட்டி. தெரியுதா கேவலமா இருக்குன்னு பசங்களுக்கு தெரியுதா? என்ன கேவலமா இருக்குன்னு பசங்களுக்கு தெரியுது? நீங்களா உங்களுக்கு சால்ரா போட்டுன்னு இருக்கீங்க? அது சால்ரா ஜால்ரா சொல்றோம்.
தான் வேணும். காலையில சாப்பாட்டுக்கு நல்லா ஒரு 2000 ரூபாய் கட்ட தின்னுங்க 2 பேரும். மதிய சாப்பாட்டுக்கு நல்லா 1 லட்சம் ரூபாய் பணம் வைக்கிறேன் வாரி துண்ணுங்க. அப்படி எல்லாம் சொல்லாத. 2000 ரூபாய் இருந்தா விதவிதமா திப்பான். விதவிதமா போகும் பரவாயில்லையா? அது போயிட்டு போகுது. உனக்கு என்ன பிரச்சனை? ஆளையும் மண்டையும் பாரு. குடும்பத்துல அருள்லாம் இல்ல, கடவுள் மீது அருள்லாம் இல்ல. நல்லா ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், தெரிஞ்சுக்கங்க நடுவர்களே. உண்மையாவே இறைவனிடம் நாம் வேண்டுவது அருள்தான். நாங்க 3 பேரும் பேச வந்திருக்கோம். ஏன் தெரியுமா? பொம்பளை பிள்ளைங்க, குடும்ப குத்து விளக்குகள் நாங்க 3 பேரும். நீங்க? ஆமா. எங்க 3 தேவிகளுங்க பாருங்க என்ன அழகா உட்கார்ந்திருக்கோம். கலைமகள், அலைமகள், மலைமகள். 3 தேவிகள். மூதேவிகள். ஹலோ ஏங்க இப்ப பாண்டிச்சேரியை துருக்கி பாண்டின்னு சொல்றோம். சரி. தஞ்சாவூரை சுருக்கி தஞ்சைன்னு சொல்றோம். கோயம்புத்தூரை சுருக்கி கோவைன்னு சொல்றோம். 3 தேவிகள், மூதேவிகள். ஏன் 3 தேவின்னு சொன்னாதான் என்ன சுருக்கி தான் சொல்லணுமோ? இல்ல சுருக்குனா நல்லா இருக்கு. சுருக்குனா நல்லா இருக்கும். கேப் மாறி மொல்ல மாறி முடிச்சவிக்கி இவங்களை எல்லாம் நான் தனித்தனியா தான் பாத்திருக்கேன். ஆனா மொத்த ரூத்துல இன்னைக்கு தாண்டா சாமி நான் பாக்குறேன். ஹலோ, எங்க அணிய பத்தி ஏதாவது யாராவது எதிரில வர்றவங்க தப்பா பேசுனீங்க, ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட். எது நடுவர்? ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்டாம். நாங்கல்ல. அவ்வளவுதான். உண்மையாவே நல்லா பாருங்க. சரி. எங்க அருள் தான் வேணும், அருள் தான் வேணும்னு ஏன் பேசுறோம்? 3 பேருமே கட்டின கணவன்களை மதிக்கிறவங்க. யாரு நீங்க? ஆமாங்க. இதாடா கடைசி காமெடியா. இங்க பாருங்க, நல்லா ஒரு விஷயம். இந்த உலகத்துல உங்களுக்கு தெரியாத ஒரு சிறப்பு நான் சொல்லிட்டு போறேன். இந்த உலகத்துல எல்லா பெண்களும் காலையில 4 மணிக்கு எழுந்த உடனே கணவனுடைய காலை தொட்டு வணங்கிட்டு தான் வேலையே பார்க்க போவாங்க. அது உண்மை. இந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். அதாவது அந்த அக்காவே சொல்லுது, பொய்யிடிய ஏன் அப்படி புழுவுறா? இங்க பாருங்க, நான்லாம் அந்த மாதிரிதான். தெரியுமா? யார் வேணாலும் எப்படி வேணாலும் போட்டு என்னைய மாதிரி கட்டின கணவனுக்கோ புகுந்த வீட்டுக்கோ மரியாதை தர்ற பொண்ணு உலகத்திலே இருக்க முடியாதுங்க. தெரியும் தெரியும். நான் தான் வெரி பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஆமா, நீ எக்ஸாம்பிள் பண்றாட்டியா? ஹலோ, பெண்கள் எல்லாத்துக்கும் நான் எடுத்துக்காட்டாக வாழ்கிறேன். எடுத்துக்காட்டு. ஆமா, உண்மையாவே நல்லா ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்டுக்கங்க. இந்த ஊர்ல இருக்கிற எல்லா பெண்களுக்கும் ஒரு டிப்ஸ் சொல்லிட்டு போறேன். சொல்லு. அவங்க சொல்ற விஷயம், காசு பணம் இருந்தா மட்டும் தான் பெண்கள் வராங்க, காசு பணம் இருக்கிறதுனால தான் எங்களை நம்பி வந்து எங்க அப்பா அம்மாவை முதியோர் இல்லத்துல விட்டுறாங்க. லலிதா வச்சுட்டு அந்த மாதிரி பேசலாமா நடுவர்களே? சத்தியமா நான் அந்த மாதிரி கிடையாதுங்க. போற வீட்டுல புருஷனை கூட்டிட்டு தனி கொடுத்துறோம், போகவே மாட்டேன். போக மாட்டேன். எனக்காக ஒரு கைத்தட்டல் மட்டும் வாங்கி. போக மாட்டேன். போகாத. நல்லா கைத்தட்டிங்க வா. சத்தியமாங்க. ஏங்க நம்ம போற வீட்டுல புருஷனை கூட்டிட்டு தனி கொடுத்துறோம் போகணும்? போன அன்னைக்கே மாமியார் மாமனால தனி கொடுத்துறோம் வச்சிருவேன். சண்டாளெல்லாம் ஒரு பொண்ணாம்மா, என்னம்மா இப்படி இருக்கீங்களம்மா? கிராதகி, பாதகத்தி. பணம் தான் முக்கியம், பணம் தான் முக்கியம். எங்க மனிதனிடம் அருள் கலக்கும் போது என்ன தெரியுமா ஆகும்? இசை கீர்த்தனையாகும். விரதம் பட்டினி கிடக்கிறது விரதமாகும். மனசு கோயிலாகுங்க, செயல் சேவையாகுங்க, பயணம் யாத்திரையாகுங்க, தண்ணீர் தீர்த்தமாகுங்க, மனுஷனே புனிதனாகிறானுங்க. யோசிச்சு பாருங்க. அருமை. நான் உங்கள்ட்ட ஒண்ணு கேக்குறேன். ஒரு 1 லட்சம் ரூபாய் பணத்தை அவங்க தராங்கல்ல, இந்த ஸ்பாட் நான் 2000 நான் உங்களுக்கு தரேன். சரி. இந்த மண்ணள்ளி சாப்பிடுவீங்களா நீங்க? எப்படி சாப்பிட முடியும்? ஆனா சாப்பிடுறாங்க பல ஆம்பளைங்க. எது தெரியுமா உனக்கு? எந்த ஆம்பளைங்க மண்ணள்ளி சாப்பிடுறாங்க? நீ சமைக்கிறதே மண்ணு மாதிரி தானே இருக்க. ஓஹோ, இப்ப மண்ணள்ளி தின்னுட்டு தான் எல்லாம் இப்படி இருக்கீங்க ஆம்பளைங்க எல்லாம். போகும்போது குறன்னு போகுது. நல்லா ஒரே ஒரு விஷயம் கேட்டுக்கங்க. என்னதான் நீங்க லட்சமா சம்பாதிச்சாலும் மண்ணள்ளி யாருமே சாப்பிட மாட்டீங்க. ஆனா கணவனுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா மண் சோறு கூட சாப்பிட்டு வாரத்துல 7 நாளும் விரதம் இருக்கிறது பெண்கள் நாங்க தாங்க. நல்லா கை தட்டுங்கக்கா. என்ன வரதா இருக்கு? போனதே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு. சரி. திங்கக்கிழமை குபேரருக்கு விரதம். சரி. செவ்வாய்க்கிழமை காமாட்சி அம்மனுக்கு விரதம். புதன்கிழமை யாருக்கோ இல்ல விரதம், ஏதோ ஒரு சாமிக்கு இருந்து. வியாழக்கிழமை சாய்பாபாக்கு விரதம், வெள்ளிக்கிழமை மாரியம்மனுக்கு விரதம், சனிக்கிழமை பெருமாளுக்கு விரதம், ஞாயிற்றுக்கிழமை அந்த யமதர்மனுக்கு கூட நாங்கள் விரதம் இருக்கீங்க. ஆமாங்க. 7 நாளா? 7 நாளும். ஒரே ஒரு நாள் மௌன விரதம் இரு. குடும்பம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? கை தட்டுங்க ஆம்பளைங்களா. ஹலோ அண்ணே, அது நீங்க பெரிய ஆளுங்க. உனக்கு தெரியுது, நம்ம ஊர் ஜனங்களுக்கு தெரியலையே.
அது என்ன பெண்களை மட்டும் மௌன விரதங்க, யாருமே பேசாதீங்க, யாருமே பேசாதீங்க. நீங்க இங்க இவ்வளவு பேச்சு பேசுறீங்களே, வீட்ல இந்த பேச்ச பேசுவீங்களா? வீட்ல நான் பேச மாட்டேன். என் பொண்ணே என்ன கேட்டுச்சா, இப்ப வெளியில பேசுற, வெளிநாட்டுல பேசுற, காலேஜ்ல பேசுற, என் வீட்ல பேச மாட்டேன். வெளியில பேசினா அப்பாவுக்கு சோறு, வீட்ல பேசாம இருந்தாதான் சோறு. ஆனா உங்களை பார்த்து இந்த நேரத்துல எனக்கு ஒரு கேள்வி உதயமாகுது. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அப்படி தெரியுதா? அது ஏன்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்ட? ஆயிடுச்சு ஆயிடுச்சு. இல்ல எனக்கு என்னன்னா, இன்னைக்கு என்னமோ தெரியல, இந்த கிரீன் கலர் ஷர்ட்ல கொஞ்சம் ஸ்மார்ட்டா, ஹேண்ட்ஸமா, கியூட்டா, பளபளப்பா இருக்கீங்களா? சொல்லு. சம ஹேண்ட்ஸமா இருக்கறதுனால அந்த கேள்வியை நான் கேக்குறேன். கேளு. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு? ஆயிடுச்சு ஆயிடுச்சு. நல்லா யோசிச்சு சொல்லுங்க. ஆட கர்மம் ஆயிடுச்சுமா. உங்க மனைவிக்கு? என் மனைவிக்கு என் கூட கல்யாணம் ஆனாதானே கல்யாணம். அப்படியா? சரி, உங்களுக்கு என்ன கல்யாணம் ஆச்சு? 10/10/2008. உங்க மனைவிக்கு? நான் காலையில தான் தினத்தந்தியில படிச்சேன், ஒரு லூசு தப்பிச்சுன்னு. அந்த லூசு வேற எங்கேயும் வரல, இதுதான் நினைக்கிறேன். யாரு நடுரோகல? யாரு? ஒரு பைத்தியம். யாரையோ தான் சொல்றீங்க. அது 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 லூஸ் இல்ல, பைத்தியம். நீ தான். சரி சரி, உங்களுக்கு என்ன கல்யாணம் ஆச்சுன்னு சொன்னீங்க? 10/10/2008மா. உங்க மனைவிக்கு? கன்ஃபார்ம். அண்ணே மூர்த்தி அண்ணா வண்டியை ரெடி பண்ணு, கண்ணன் தம்பிட்டு சொல்லி ஒரு வண்டியை ரெடி பண்ணி வையே, ஏத்தி அனுப்பி விட்டுறோம். நேரா கீழ்பாக்கத்து போய் இறங்கட்டும். யாரை பத்தி பேசுறாங்க? இங்க ஒண்ணு இருக்கா, கோயில் இருக்கா, அங்க அனுப்பிடலாமா? மடம் ஒண்ணு இருக்கா, அனுப்பிடுவோம். சாப்பாடு தருவாங்களா? சோறு போடுவாங்க. போடும். நான் டைமுக்கு மாத்திரை போட்டுறணும், இல்லனா பெரிய பிரச்சனை. ஆமா, நீ சுகர் பேஷண்ட் தெரியுமா எனக்கு? சரி, உங்களுக்கு என்ன மண்டபத்துல கல்யாணம் ஆச்சு? ஏமா, சக்தி வேலனார் திருமண மண்டபம் எங்க வேதாரண்யத்தில் ஆச்சுமா. வெரி குட். உங்க மனைவிக்கு? சரியான லூஸ் தாண்டாவா. ஏய், எனக்கு கல்யாணம் ஆனா அவளுக்கு தானே ஆகும், அவளுக்கு மட்டும் தனியாவா ஆகும்? ஒரே மண்டபத்திலயா? ஆமா. ஒரே முகூர்த்தத்திலயா? அப்புறம் ஒரே நாள்லயா? ஆமா, பிப்ரவரி 31 அவளுக்கு ஆச்சு. சரி, ஓகே. நான் ஃபைனலா ஒரே ஒரு क्वेश्चन மட்டும் கேக்குறேன். உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? ஒரே பொண்ணு. வெரி குட். உங்க மனைவிக்கு? அட மெண்டல, இங்க வர ஒரு பொண்ணு தான்மா. என் பொண்ணுங்க ஒய்ஃபுக்கும் எனக்கும் ஒரு பொண்ணு தான். மொத்தம் 2 பொண்ணா? ஒரு பொண்ணு தான். ஓ, 2 பேருக்கு சேர்த்தா? அடுத்த முயற்சி தொடர்ந்து. இப்போ உனக்கு தேவையா? உனக்கு நல்லா ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். உங்களை பத்தி இந்த ஊர்ல தெரியல போல, நான் சொன்னதுக்கு அப்புறம் இந்த ஊரே உங்க குடும்பத்தை நினைச்சு கைகொட்டி சிரிக்கும். மை காட். உங்களுக்கு ஒரு குழந்தை, உங்க மனைவிக்கு 2 குழந்தை, இது சத்தியம். என்ன டீமே அதிர்ச்சி ஆகுது? ஏட்டா, என் கூடயே தான் நான் வர்றேன். அதுக்கு பாட்டு வேற போடுறான். இவன் கொண்டு வந்து தண்ணி எடுத்து வந்து அவனே குடிக்கிறான். சார், உன்னையே போய் நல்ல மனுஷன் நம்பினேயா? அம்மா, ஏமா என் குடும்ப மானத்தை, என் சொந்த பந்தங்க முன்னாடி மானத்தை வாங்குற நீ? நான் சொன்னா உங்களை பத்தி சொன்னா ஊரே கை தட்டி சிரிக்கும்னு. சிரிச்சுதா? சொல்லு. இப்போ இதுக்கு அப்புறமேட்டு சிரிப்பாங்க பாருங்க. எப்படி? உங்களுக்கு ஒரு புள்ள, உங்க மனைவிக்கு 2 புள்ள, இது சத்தியம் சத்தியம் சத்தியம். எப்படி? எப்படி தெரியுமா? ஒவ்வொரு மனைவியின் மடியில் தவழ்ந்த முதல் பிள்ளையே கணவன் தான். அதனால தான் அப்படி சொன்னேன். நான் தானா அது? தவழ்ந்திருக்கேன். என் பொட்டாட்டி மடியில் நான் தவழ்ந்த என்ன தப்பு? அதானே. கண்ணையிட்ட கேட்டதால அந்த பதில் கிடைச்சிருக்காது, மாதவிட்ட கேட்டதால அந்த பதில் கிடைச்சிருக்காது. மச்சான், அடுத்த முத்தத்தில் இந்த பொண்ணு கட்டுற தாலியை கட்ட எவ்வளவு செலவானாலும் நான் பாத்துக்கிறேன். கிளம்புடி. எவ்வளவு சந்தோஷங்க. ஏங்க, ஒரு குழந்தை செல்வம் வீட்ல வேணுங்க. லட்ச லட்சமா கொட்டி கொடுத்தா கூட, எத்தனையோ கருத்தரித்தல் மையத்துல 4 முறை 5 முறை அட்டெண்ட் பண்ணி கூட ஒரு குழந்தை கிடைக்கலன்னு எத்தனையோ தம்பதிகள் ஏங்கும் போது, சாதாரணமா ரோட்ல பிளாட்ஃபார்ம்ல படுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு குழந்தைன்னு இறைவன் கொடுக்கிறதுக்கான காரணம் என்ன? இறைவன் நினைத்தால் தான் குழந்தையை கூட நமக்கு தர முடியும். அந்த குழந்தை பேசுனா எப்படி தெரியுமா இருக்குமா? ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி வள்ளுவனே அழகா சொன்னா, குழல் இனிது யாழ் இனிது என்பர் தம்மக்கள் மழலை சொல். அப்ப குழந்தை பாடினா எப்படி இருக்கும்? பேசினாவே எப்படி இருக்கு? அருமையா பாடுங்க. எங்க வாழ்க்கையில பணங்காசு வேணான்னு நாங்க 3 பேர் சொல்லல. நாங்களும் பட்டிமன்றம் முடிஞ்சு பணம் வாங்கிட்டு தான் போவோம். நாங்க என்ன சொல்றோம்? வாழ்வதற்கு பொருள் வேண்டும், நாம் வாழ்வதிலும் பொருள் வேண்டும் தான் சொல்றோம். அற்புதம். ஏதாவது பிரயோஜனம் இருக்கணும். பணம் 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 அடிச்சுக்கிட்டா தெரிவிங்க.
ஆளையும் மூஞ்சி முகர கட்டையும் பாரு. எங்களெல்லாம் எங்க மூஞ்செல்லாம் பாருங்க. மேக்கப்பே போடலனாலும் எவ்வளவு பியூட்டியா இருக்கும். கழுவிட்டு வா பாப்போம். வேணாம். பழைய இரும்புச்சாமா ஐயம் பித்தாளைக்கு பேர் சம்பளம். பழைய இரும்புச்சாமா ஐயம் பித்தாளைக்கு பேர் சம்பளம். செம்ம. இங்க பாருங்க ஒரே ஒரு விஷயம். எத்தனையோ நாள் கோவத்துல இருந்திருக்கான். சரி உங்களை பார்த்து கேக்குறேன். கேளு. நீங்க காதலிச்சிருக்கீங்களா? காதல். வெக்கத்தை பாரு. நான் எங்க அத்தை பொண்ணையே லவ் பண்ணேன். சொத்து வெளியில போயிடப்படாதுன்னு. அதான் அத்தை பொண்ணெல்லாம் போய் லவ் பண்ணலாமா? லவ் பண்ணணும், காதலிக்கணும், கல்யாணமும் பண்ணணும். கல்யாணம் பண்ணி காதல் வரலன்னு ஏன் புலம்புறீங்க? நான் சொல்லி கொடுக்கறேன் டிப்ஸ். நீ காதல் கல்யாணம் பண்ணியும் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஜாலியா டிப்ஸ். அந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ண ஜாலியா இருக்கு. எப்படி? ஏங்க கல்யாணம் பண்ணி பொண்டாட்டி கூட சண்டைனா பொண்டாட்டி பேர் அப்படியே மண்டையில அடிச்ச மாதிரி சொல்லி கூப்பிட கூடாது. கோவம் இன்னும் ஹைப்பர் ஆயிடும். சம காண்டாரியும். சரியா? பத்ரகாளியா மாறிடுவோம். எப்படி சொல்லணும்? பேரை சுருக்கணும். எப்படி தெரியுமா? எப்படி? பத்மாவதி அப்படின்னு எந்த அக்காவுக்காவது பேர் இருந்ததுன்னா அவர் புருஷன் சண்டை போட்டாடி பத்மாவதி. நோ சொல்லக்கூடாது. பத்து குத்து, பத்து குட்டி, எரும குட்டி, அந்த மாதிரி அழகா கொஞ்சம். சரி. எந்த அக்காவுக்காவது சந்திரலேகா சொல்லக்கூடாது. சந்து பொந்து, சந்து குட்டி, பொந்து குட்டி, அதாங்க அழகு. இப்ப உங்க வைஃப் பேரு சங்கீதா. ஆமா. சங்கீதா கோவம் வந்துரும் அன்னைக்கு. சங்கி மங்கி, சங்கி குட்டி, சங்கி குட்டி, அந்த மாதிரி சொன்னா எல்லாத்தையும் பேரை சுருக்க சொல்றிய. எங்க ஊர்ல ஒரு பாட்டியம்மா இருக்கு. சரி. அந்த பாட்டியம்மா பேர் வந்து எத்தனை வயசு? 95 வயசு. 95 வயசுல என்ன இருக்கு? குஞ்சரம்பாள். எப்படி சொல்லுவா? இல்ல அது உள்ள மேட்டூர் பக்கத்துல ஒரு ஊர் இருக்கு. சரி. அந்த ஊரையாவது சுருக்கி சொல்லு எனக்கு. என்னது? குஞ்சாண்டியூர். ஏன் வேற நல்ல ஊர் எதுவுமே உங்களுக்கு தெரியவே தெரியாதா? சுருக்கு. இந்த பக்கத்துல இருந்து நீ தான் தைரியமான ஆளாச்சே சுருக்கு. இந்த பக்கத்துல இருந்து இங்க வரைக்கும் எல்லாரும் இப்படிதான் இருக்கீங்க. ஆனா உண்மையாவே பாத்துக்கங்க. அப்படி கணவன் மனைவியோட சேரும்போது அந்த அப்படி பொண்டாட்டியும் புருஷனும் சேர்ந்தா அப்படி அந்த ஆண்டவன் கிட்ட கூட கேட்போமா, கொத்தானி கண்ணால மாதிரி இருக்கணும் அப்படின்னு. அடனியும் நானும் அப்படி ஜாலியா இருக்கணும். இப்ப ஆண்கள் நீங்க எல்லாம் நினைப்பீங்களா எங்க போனாலும் மனைவிய கூடவே கூட்டிட்டு போகணும்னு? எப்படி சனியனே கூட்டி போக முடியும்? வாட்? என்ன வார்த்தை பயன்படுத்துறீங்க? எப்படி கூட்டி போக முடியும்? என்ன வித பாஸ்டா சொல்லும்போது கோல்டன் வேர்ட்ஸ் நாட் ரிப்பீட்டட். ஆனா பெண்கள் நாங்க நினைப்போம் இப்ப எங்க போனாலுமே இப்ப பட்டிமன்றம் பேசினாலும் கூட அந்த 3 மணி நேரமும் அவரு என்னையே பார்க்கணும். அப்ப கூட அவர் நிம்மதியா இருக்க கூடாது. அப்ப கூட அவர் நிம்மதியா இருக்க கூடாதுன்னு கிடையாது. அந்த நிமிஷம் கூட என்னைய பார்த்து அவர் வந்து சந்தோஷமா ஆஹா மனைவி பேசுறாளே பாடுறாளே அப்படிலாம் ரசிக்கணும். இப்ப எல்லா பெண்களுக்குமே அந்த ஆசை இருக்கும். எங்க போனாலும் இவர்தான் என் கணவர். இங்க பாருங்களேன், இவன் தான் இந்த என்னை கட்டினது. நான் ஒரு அம்மாட்ட கேட்டேன் உங்க வீட்டுக்காரர் எங்க இருக்காருன்னு. அந்த நீல கலர் சட்டை போட்டு வெள்ளை கலர் பேண்ட் போட்டு கலகலான்னு சிரிக்கிறார்ல, அதுக்கு பக்கத்துல உம்முன்னு உட்கார்ந்துருக்கேன். அதான் எந்து சிரிக்கிறாள் இல்ல, அவன் எப்படி சிரிப்பான்? ஆனா அப்படி கிடையாது. இப்ப எங்களெல்லாம் பொறுத்தவரைக்கும் குறிப்பா நான்லாம் உண்மையாவே நான்லாம் என் கணவன் என்ன சொல்றாரோ அதை கேட்டுருவேன். சத்தியமா. எப்படி? எனக்கு லைஃப்ல ஒரே ஒரு ப்ராப்ளம் தாங்க, வீசிங் ப்ராப்ளம் இருக்கு. வீசிங் ப்ராப்ளம் அத பொறுத்துக்கவே மாட்டாரு. மூக்கு இப்படி இருக்கும்போது தெரியும் எனக்கு. நிஜமாவே எனக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்கு. அவருக்கு அதை பொறுத்துக்கவே மாட்டேது. அவர் என்ன கேட்டாலும் நான் எதை கொண்டாவது வீசுறேன். ஓ வீசிங்னா இப்படி எடுத்து த்ரோவிங். வீசிங் ப்ராப்ளம் எடுத்து வீசுறேன். இது ஒரு பிரச்சனையா? இதுக்கெல்லாம் சண்டை போடலாமா? சண்டை போடலாமா? இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாதுங்க. வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும் கணவன் மனைவியும். சரி. அப்படி லவ் பண்ணணும், ரொமான்ஸ் பண்ணணும். உங்களுக்கு காதல் வந்திருக்கா? காதல் வந்திருக்கு. லவ் பண்ணிருக்கீங்களா? போன வாரம் வந்துச்சு. போன வாரம் வந்துச்சா? வாரம் தான் வரும். வாரமா காதல் வருது. ஆனா அப்படியே நான் என் கணவன் எல்லாம் கொண்டு வந்து இங்க உட்கார வச்சு ஒருவேளை என் கணவன் இந்த கூட்டத்துல தொலைஞ்சு போயிட்டாருன்னா நான் பேசும்போது ஐயோ என் கணவனை காணுமே அப்படின்னு நான் தேடி எங்கடா போன வீணா போனவனே அப்படின்லாம் கேட்க மாட்டேன். மரியாதையான. ஆனா நீ தொலைஞ்சு போயிட்டு வச்சுக்க உன் புருஷன் எவ்வளவு சந்தோஷமா வருவான் தெரியுமா? இல்ல நான் என்ன கேக்குறேன், பொண்டாட்டிய தொலைக்கிறதுக்கு எதுக்கு கல்யாணம் பண்ணணும்?
பொண்டாட்டி சன்னியாசியாவே தெரியலாம்ல. இல்ல கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தானே அந்த ஞானம் வருது. பொண்டாட்டியை தொலைக்கிறதுக்கு முன்னாடி வாழ்க்கையை தொலைச்சறானயா தம்பி. சே, ஆண்கள்லாம் இப்படி ஆனா காசு காசுன்னு கட்டிக்கிட்டு அலையறீங்க. ஆனா பெண்கள் நாங்கெல்லாம் புருஷன் தொலைஞ்சு போயிட்டா கூட ஐயோ என் புருஷனை காணமே, கரிசல் காட்டு பெண்ணே என் கணவனை கண்டாயான்னு பாடுவோம். கரிசல். ஆகவே நல்லா ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். கோயில் திருவிழாக்கு என்னதான் லட்சமா நீங்க பணங்காசு கொட்டி, என்னதான் லட்சக்கணக்கில் 2 லட்சம் ரூபாய் கொடுத்து இந்த பட்டிமன்றத்தை நடத்தினாலும் 2 லட்சம் ரூபாய் தர்றாங்க உனக்கு. அப்படி லட்சமா கொடுத்து பட்டிமன்றத்தை நடத்தி சென்னையிலிருந்து கலக்க போவது யாரு புகழ் பேராசிரியர் பழனி அவர்கள் நடுவராக பங்கேற்கிறார். ஆஹா, சின்னத்திரை பேச்சாளர்கள் எல்லாம் பங்கேற்கிறார்கள் அப்படின்னு என்னதான் காசு கொடுத்து அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் பண்ணாலும் பாக்குறதுக்கு மக்கள் வந்து உட்காரணும். அந்த மக்கள் வந்து உட்கார்ந்தா தான் நம்ம பட்டிமன்றம் பேசுறதுக்கே அழகு. நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுங்க. உண்மைதானே? நீங்க நாங்க பேசுறதுக்கு அருள் புரிஞ்சாதான் எங்களுக்கு பொருளே கைக்கு வந்து சேரும். சரி, வெடிக்குது நீ சொன்ன. ஆமாங்க, உண்மையாவே உருட்டா உண்மையாகவே காவடி எடுக்கிற கால்கள் ஒருபோதும் காசு கேட்பதில்லை. அழகு குத்துகிற வாய்கள் ஒருபோதும் அணிகலன்கள் கேட்பதில்லை. கோயிலுக்காக பாத யாத்திரை செல்லுகிற பக்தர்கள் யாவருமே பணப்பையை இறைவனிடம் கேட்பதே இல்லை. மாறாக எனக்கு அருள்தா 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 என்றுதான் அனைவருமே கேட்கிறார்கள் என்பதை மட்டும் சொல்லி, நல்ல அன்னையும் தந்தையும் கிடைப்பதற்கு நான் ஆயிரங்கள் பல செலவழிக்கவில்லை. தமிழகத்திலே தமிழச்சியாக பிறப்பதற்கு நான் லட்சங்கள் பல தரவில்லை. குறைகளோடு பலர் இருக்க எந்த குறையுமின்றி நான் பிறக்க இறைவனுக்கு நான் லஞ்சமும் கொடுக்கவில்லை. இருந்தாலும் இவை அனைத்துமே எனக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் அந்த கடவுளுடைய அருள் எனக்கு நிறைவாக இருக்கிறது என்ற நம்பிக்கையில், அப்படி உங்களுக்கும் இருக்கிறது என்றால் உண்மையாவே கடவுள் கொடுக்க நினைக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது. கடவுள் தடுக்க நினைக்கிறத யாராலையுமே கொடுக்க முடியாது. உங்களுக்கு பணம் வேணும்ன்றத கூட, நீங்க பணக்காரன் ஆகணும்ன்றத கூட அந்த கடவுள் நினைச்சா தான் முடியுமேன்றத தவிர என்னத்தை தான் சேர்த்து வச்சாலும் கடைசியில குழிக்குள்ளதாயா போய் உள்ள போறீங்க ஒண்ணும் இல்லாம. அதனால இருக்கிற வரைக்கும் மனுஷங்கிட்ட சந்தோஷமா, மனிதர்க்குள்ள மகிழ்ச்சியா, கடவுள் கிட்ட அருளோடு வாழ்ந்து விட்டு செல்லுங்கள் என்பதை மட்டும் சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டியவர்கள். நன்றி, வணக்கம். அருமை அருமை அருமை. கிங் நாமக்கல் 24/7 மண்ணின் மனசாட்சி.